திரு ஜெகதீஸ்வரன், தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை, இன்னும் சொல்லப்போனால் குதிரை பேரம் நடந்தது அப்படின்னு குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் நிரூபணமாகத்தான் சி.வி. சண்முகத்தையும் எஸ்.பி. வேலுமணியையும் அவருடைய முகாம் இல்லத்திற்கே சென்று முதலமைச்சர் விஜய் சந்தித்திருந்தார். அப்போதே இது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது, அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை தாவேகா பக்கம் இழுக்க முயற்சி நடந்திருக்கிறது என்று. இப்போ தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்ற சூழல்ல தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சிகளுமே கணிசமான எம்எல்ஏக்களை வைத்திருக்கும் போது ஏன் குறிப்பிட்ட அதிமுக மட்டும் தாவேகாவிற்கு இலக்காக மாறியது? என்ன காரணமா இருக்கும்? நீங்க இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பெரும்பான்மை இல்ல தொங்கு சட்டமன்றம் அமைய போறது ஒரு சிறுபான்மை ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு தாவேகாவிற்கு கொடுக்கப்படுகின்ற வேலை என்பது நீங்கள் சப்போர்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு ஆளுநர் சொல்லிட்டாரு. ஸோ 118ங்கிற மேஜிக் நம்பர் வேணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. நீங்க அதற்கு ஒரு பக்கம் முயற்சிகளை மேற்கொண்டுட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்க என்ன சொல்லப்போனா முதலாக 6ஆம் தேதியே தாவேகா தரப்பு போய் ஆளுநரை சந்திக்கிறாங்க. 7ஆம் தேதி எப்படியாவது பதவியேற்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் இதுல தொடர்ச்சியாக வேலைகளை பார்த்துட்டே இருக்காரு, டெவலப்ஸ் இடத்துல வேலைகள் பார்த்துட்டே இருக்காரு. அன்னைக்கு என்னன்னா 108 பேர் வச்சு நம்ம முதல்ல ஆளுநர்கிட்ட மெஜாரிட்டின்னு சொல்லி நம்ம ஆட்சி அமைச்சிருவோம், ஃப்ளோர் டெஸ்ட்ல பார்த்துக்கலாம். அப்பொழுதே கசிந்த செய்திகள் என்பது சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு அணி தயாரா இருக்காங்க. ஃப்ளோர் டெஸ்ட் நடந்தா அவங்க வாக் அவுட், ஒரு 20-25 பேர் வாக் அவுட் பண்ணிடுவாங்க, ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிச்சிருவாங்க. இதுதான் முதலாக செய்தி. அதை உறுதிப்படுத்துற மாதிரி இந்த பக்கம் பார்க்கிறோம். ஒரு எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேர் முதல்ல ஒரு ரெசார்ட்ல போய் தங்குறாங்க, அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் போய் ரெசார்ட்ல தங்குறாங்க, 47 பேர் தங்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்களை சந்திச்சுட்டு வரதாக செய்திகள்லாம் வருகிறது. இது பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. அதற்கு பிறகு இவங்க போர்க்கொடி உயர்த்துறாங்கிற தெரிஞ்சிருச்சு. முதல்ல பொதுக்குழு கூட்டங்கள், செயற்குழு கூட்டங்கிற செய்திகள்லாம் வந்தது. ஆனா உங்களுக்கு தலைமை மேல கண்டிப்பா கோபம் இருப்பது ரொம்ப நியாயமான விஷயம். நீங்க சொல்ற மாதிரி 11ஆம் தோல்வி 12ஆம் தோல்வி வரைக்கும் வந்துட்டாரு. தொடர் தோல்விகள் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அப்ப இதற்கு ஒரு மாற்றாக என்ன செய்யணும், நான் ஒரு தலைமை குழு மாறி நோக்கி போகணுமா, இதுல என்ன சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப சரியான விஷயம் தான். ஆனா நாங்க அதற்காக விஜயை ஆதரிக்கிறோம், அதற்காக முதல்வர் விஜய் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி ஏற்புடைய ஒன்றாக இருக்கும்? ஏன்னா விஜய் இந்த களம் என்பதே தாவேகாவிற்கும் திமுக களம் தேர்தல் பிரச்சாரம் முழுக்க சொன்னார். மற்றும் பலரும் விமர்சிச்சார், ஊழல் சக்தியை விமர்சிச்சார். அந்த விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி போய் இன்னைக்கு நிறைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் மக்கள்கிட்ட போய் எங்க தொகுதியில போய் கேட்கிறோம், நாங்க செய்வது சரியா தப்பா செய்யலாம்னு கேட்கிறோம். இதுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்க்கு முன்னாடி செஞ்சிருக்கணும்ல. ஃப்ளோர் டெஸ்ட் நடக்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவு கம்மியா இருக்கு, நான் போய் ஆதரவு கொடுக்கலாமா, நீங்க போய் உங்க மக்கள்கிட்ட கேட்டீங்களா? எதன் அடிப்படையில் நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், டீல் பேசி முடிச்சிட்டாங்க. நீங்க டீல் பேசிட்டாங்க, ஓகே யாருக்கு என்ன அமைச்சரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி, வேலுமணி அவர்களுக்கு, விஜயபாஸ்கர் அவர்களுக்கு, சி.வி. சண்முகம் அவர்களுக்கு இப்படின்ட்டு ஒரு 8 பேருக்கு அமைச்சர்கள் பொறுப்பு கொடுக்குறோங்கிற அளவுக்கு பேசி முடிக்கப்பட்டது. இது எங்க உடையுதுன்னு கேட்டீங்கன்னா, தாவேகா தங்களுடைய காரியத்தை சாதித்து விட்டார்கள், 144 மெஜாரிட்டி வந்துருச்சு. இப்ப ஸ்லோவா இல்லங்க இது சரியா வராது போல இருக்கு. ஏன்னா சபாநாயகர்கிட்ட ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் புகார் கொடுத்திருக்காரு. இன்னொன்று உங்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. அப்ப ஆளுநர் தயக்கம் காட்டுறாரு. இந்த மாதிரி பல சிக்கல்கள், ஏன்னா ஆளுநர் ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கு, சபாநாயகர் முடிவெடுக்காம இருக்காரு, இதை நான் எப்படி பதவியேற்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. அது உண்மையிலேயே அந்த கேம்புக்கு சி.வி. சண்முகம் கேம்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம இதை விட்டுட்டு எதிர்த்து வந்துட்டோம், நம்ம அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் நினைச்சிட்டு வர்றோம், ஆனா இங்கே இதுவும் கிடைக்கல, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கும் போது மறுபடியும் டிவிக்கு கொடுக்குற ஆஃபர், நீங்க பேசாம ரெசரன் பண்ணிட்டு வந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு தலைவரே தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவார், விசில் சின்னத்துல நின்று நீங்க ஜெயித்திருங்க. நீங்க இதே மாதிரியான காட்சிகள் வேறு சில மாநிலங்களை பார்த்திருக்கிறோம். பாஜக இதே மாதிரியான வேலைகளை பண்ணிருக்காங்க. அதை பார்த்து நம்மள கொதிச்சு எழுந்திருக்கோம். இன்னைக்கு விஜய் செய்வது சரின்னு பேசுறவங்க நிறைய பேர் கூட பாஜக செய்யறது அப்பட்டமான ஜனநாயக விரோத போக்கு, ஆபரேஷன் லோட்டஸ் பண்றாங்க, அஸ்ஸாம்ல ஆள தூக்குறாங்க, அருணாச்சல பிரதேச ஆள தூக்குறாங்க, அங்க பாஜக ஆள தூக்குனா நமக்கு ரொம்ப கஷ்டம், ஆனா தமிழ்நாட்டை விஜய் தூக்குனா பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்மளாம் நகர்ந்துட்டோம். கேட்டா அவங்க விரும்பி போறாங்க, விரும்பி எல்லாம் போகல. நீங்க ஆதவர்ஜன் என்ன உப்புறம் டிக்ளேர் பண்றாரு, 90% அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எங்க பக்கம் வந்து நான் விஷயம் சொல்றேன், சனிக்கிழமை நம்ம பனையூர்ல ஆபீஸ் திறந்து வைங்க, கேம்ப் நடத்துவோம், எல்லாரும் இங்கதான் வர போறாங்க. அப்போ மிக திட்டமிட்டு அதிமுக பேர் இயக்கத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு ஆதவர்ஜன் நகர்கிறார். திரு ஜெகதீஷ், இந்த இடத்துல ஒரே ஒரு குறுக்கீடு இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த புள்ளியிலிருந்து நான் ஒரு கேள்வி எடுக்கிறேன். அதிமுகவினுடைய 90% பேர் தாவேகாவிற்கு வரப்போகிறார்கள் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாவே ஆதவர்ஜன சொல்கிறார்.
அவருடைய குற்றச்சாட்டுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அதிமுகவுடைய தலைமை மீதான அதிருப்தி. இதற்கு முன்பு பேசிய திரு ஜவஹர் அலி கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மட்டுமல்ல, கடைகோடி இருக்கக்கூடிய தொண்டனுக்கும் தலைமை மீதான அதிருப்தி இருக்கு அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்றார். அப்படி இருக்கும்போது தன்னுடைய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்போது வரைக்கும் அந்த ஒரு இடத்தை நோக்கி நகர மறுக்கிறார்? இப்போது வரைக்கும் ரொம்ப ஆணித்தரமா இருக்கிறார். நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பதவி கொடுக்க மாட்டேன், யாரும் பழைய பதவியை பயன்படுத்திக்க வேண்டாம்னு பொதுவெளியில் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வருகிறார்? எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஆதவ ஒரிஜினல் என்ன முயற்சிக்கிறாரோ அதற்கு அவரும் சேர்ந்து துணை போற மாதிரி தான் மாறிடுது. இன்னைக்கு ஒரு தேர்தல் தாங்க தாவிக ஜெயிச்சிருக்காங்க, முதல் தேர்தலுக்கு தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அதிமுகவை சேர்ந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி இல்ல நிறைய பேர் என்ன யோசிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி மற்ற நிறைய பேர் யோசிக்கிறது இனிமேல் அதிமுக எதிர்காலமே இல்லையோங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களோங்கிறது தோணுது. அதுக்கு முக்கிய காரணமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார். தோல்விகள் நீங்க இன்னைக்கு வரைக்கும் இப்ப திமுக தோத்துச்சு, அதிமுக தோத்துச்சு. திமுக ஒரு ஆய்வுக்குழு போட்டாங்க, அந்த ஆய்வுக்குழு என்ன முடிவுகள் வரப்போகுதுங்கிறதுல வேற விஷயம். ஆனா இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. இதை எடப்பாடி பழனிசாமி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? 47 தொகுதிகள் வெற்றி பெற்றதுக்கு நாம் தான் காரணம். சரி, ஓகே. அப்ப தோற்ற தொகுதிகளுக்கு யார் பொறுப்பெடுப்பது? எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பெடுக்கணும். அந்த பொறுப்பெடுக்காம நீங்க தொடர்ச்சியாக நான் வச்சதா சட்டம், எனக்கு இந்த சேர் எனக்கு வேணும், கடைசி வரைக்கும் இந்த சேர் மட்டும் இருந்தா போதும், எனக்கு இந்த கட்சியை வளர்க்கணும்னு அவசியம் இல்ல, அடுத்த நடக்க உள்ளாட்சி தேர்தலையும் தோப்போம், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் தோப்போம், இந்த கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்து கொண்டே இருந்தால் அது கட்சிக்கு ஒரு பேரடியாகத்தான் முடியும். அதை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளத்தான் செய்வார்கள். இதை உணர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி தான். எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும். இன்னும் சொல்ல போனா அவர் இந்த நேரத்தில் ராஜினாமா செய்கின்றேன், இந்த பொறுப்பை ராஜினாமா பண்றேன், கட்சியை சீரமைப்போன்னு சொல்வதுதான் ஒரு சரியான தலைவருக்கு அழகாக இருக்குமே தவிர சரி போறவங்களெல்லாம் வெளியே போயிடுங்க, எனக்கு யாருமே வேண்டாம், உங்களுக்கு பழைய பொறுப்பை திரும்ப கொடுக்க மாட்டேன், எனக்கு அடிமையா இருந்தா நீங்க வரலாம், என்னோட பேச்சை கேட்டு இருக்கிறனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவது எதற்கும் பயன்படாது, எதற்கும் உதவும். திரு ஜெகதீஸ்வரன், நம்ம முன்பு பேசியதிலிருந்தே அதிமுக ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. அதிமுக பிளவுபட்டு அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் முன்னாள் முக்கியமான தலைவர்களும் தாவேகா பக்கம் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு முடிவையுமே அதிகாரப்பூர்வமாகவோ ஆணித்தரமாகவோ எடுக்க மறுக்கிறார். அப்படி மறுக்கக்கூடிய சமிக்கைகளுக்கு மத்தியிலும் கூட அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் மீண்டும் ஒன்றிணைந்து விட்டார்கள். இது தாவேகா தன்னுடைய எடுத்த முயற்சி தோல்வியடைந்து விட்டது, அதன் காரணம் வெளிப்பாடு அதிமுக ஒன்றிணைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அதிமுக பக்கமே மீண்டும் இந்த புள்ளிகள் எல்லாம் நகர்கிறதா? சுருக்கமா, நிறைவா? நீங்க ஒண்ணு இந்த தாவேகா எடுத்த முடிவு என்பது தோல்வி அடைந்து விட்டது. நீங்க சொன்ன இல்லையா, ஆதவர்ஜுனா அவர்கள் எப்படியாவது கட்சி அழிக்கணும்னு பாக்குறாரு. ஆனா நீங்க 2 வருஷம் ஆன கட்சி ஒரு பேரியக்கத்தை அழிச்சிட முடியுமா? அவ்வளவு எளிதாக அழிச்சிட முடியுமா? நான் மறுபடியும் சொல்றேன், 1,35,00,000 வாக்காளர்கள் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க, 1,04,00,000 வாக்காளர்கள் இரட்டலைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவங்களை அப்படி ஜஸ்ட் லைக் தட் நீங்க தொடர்ச்சி எறிஞ்சிடலாம் முடியாது. அதை அவர்கள் இன்னும் தாவேகாக்கு புரியல. ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் ஒரு ஒட்டுமொத்த கட்சியை அழிக்கலாம். பாஜக எல்லாம் ரொம்ப வருஷம் வளர்ந்த பிறகு இதை செய்தார்கள். ஆனா இன்னைக்கு வளர்ந்துட்டு உடனடியாக இந்த கட்சி அழிக்கலாம்னு போறாங்கல்ல, அது நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. ஒரு பக்கம் தோல்வி அடைந்து விட்டது, இன்னொரு பக்கம் இவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இந்த இயக்கத்தில் ஒன்றாக இணைந்து இந்த இயக்கத்தை சீர்படுத்துவதுதான் சரியானது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், இதற்கு சரியான தலைமை என்பது ஒன்று வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக நான் தான் இருப்பேன், நான் சொன்னதா சட்டம், நான் மற்ற புரிந்து போனவர்களுக்கு மறுபடியும் நான் பொறுப்பு வழங்க மாட்டேன், நான் வேற ஒரு பாதை எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அதை நீங்க பார்த்துட்டீங்க. தொடர்ச்சியா பார்த்து இந்த தோல்விகளை அடைஞ்சுட்டே இருக்கீங்க. நீங்க ஒத்துக்கிட்டு ஆகணுமா, நாம் தோல்வி அடைந்து விட்டோம், தோல்வியிலிருந்து மீள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கன்னா, இன்னைக்கும் நிறைய டேட்டா என்ன சொல்லுதுன்னா, கிராமப்புறங்களில் இரட்டை இலைக்கு அதிகமான வாக்கள் விழுந்திருக்கிறது, உதயசூரியனை விட அதிகமான வாக்கள், இன்னும் சில இடங்களில் விசிலோட அதிகமான வாக்கள் கிராமப்புறங்களில் விழுந்திருக்கிறது டேட்டா நீங்க பூத் டிவைஸ் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ண நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் இதுவும் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அவ்வளவு இயக்கமாக இந்த பேரியக்கத்தை அழித்து விட முடியாது, அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றது தாவேகா. அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கடமை அதிமுகவிற்கு நிச்சயமாக இருக்கின்றது. சரி, ஓகே.